நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக சிலுவை தியான நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிலுவை தியான நேரம் இந்த பகுதியில் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிற பகுதி எந்த பகுதி அப்படின்னா, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 17. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனம் 1 முதல் 4 முடிய பாருங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அன்பானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்குறோம். இது மறுரூப மலைன்னு இதை சொல்லுவாங்க. இந்த மலையில் இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைகிறதுனால மறுரூப மலைன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் இயேசு மறுரூபமானார்னு பார்க்குறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் மறுரூபம் அடையாமல் வெளிப்படுகிறார். ஒரு புதிய வெளிப்பாடு. இது வரைக்கும் சீசர்கள் அவரை அப்படி பார்க்கல. இந்த இடத்துல பார்க்குறாங்க. ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு புதிய அனுபவத்தை உணர்றாங்க. அப்போஸ்தலன் பேதுரு ஒரு புதிய அனுபவத்தை உணர்றார். இயேசுக்கிட்டேருந்து வெளிப்பட்ட புதிய ஒரு வெளிப்பாட்டை பார்க்குறாரு. ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வர்றாரு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்த விட்டு நம்ம போகண்டாம், இங்கே இருப்போன்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அனுபவம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்பானவர்களே, இயேசு மறுரூபமானார். இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். அந்த மறுரூபமாகுதல் அப்போஸ்தலன் பேதுருவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா. அதனால் நாம் இங்கேயே இருப்போம் அப்படின்னு, நாம் இங்கே இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அவங்க எந்த பகுதியிலையும் இயேசு கிறிஸ்துட்ட காணாத ஒரு காட்சியை அங்கே பார்க்குறாங்க. அதே நேரத்தில் மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறதையும் அவங்க காண்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ பாருங்கள் அன்பானவர்களே, இந்த மறுரூபம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த சிலுவை தியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சிலுவை தியானம் அப்படின்னு சொன்னாலே அவருடைய பாடுகளின் வழியாக அந்த பாடுகளை நாம் உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நாம் சரி செஞ்சு பயணிக்கணும். விசுவாச வாழ்க்கையில் தூசு தட்டி பயணிக்கிற ஒரு பயணமாக இந்த நாட்கள் இருக்கும். எந்த விதத்திலலாம் நான் இன்னும் என்ன சரி செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நம்மளை நாமே உற்று கவனித்து நம்மளை சரி செஞ்சு பயணிக்கும் தருணங்கள் தான் சிலுவை தியான பயணங்கள். அன்பானவர்களே, இயேசு மறுரூபமானார். அப்போஸ்தலன் பவுல் இவ்விதம் சொல்கிறார். ரோமர் அதிகாரம் 12 வசனம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் இல்லையா. இங்கே நம்ம பார்க்குறோம்,
அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள்னு சொல்கிறார். நீங்கள் மறுரூபம் அடையுங்கள்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த மறுரூபம் அப்படின்றத நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நாம் மறுரூபம் ஆகணும், மனம் புதிதாகணும். மனம் புதிதாகும் போது மறுரூபம் நமக்கு கிடைக்கிது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு தன்மை முழுவதும் ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தப்படி பயணித்தார். பிதாவின் சித்தப்படி ஜெபங்களை ஏறெடுத்தார். பிதாவின் சித்தப்படி ஜெபிக்கும் போது இயேசு மறுரூபமானார். நீங்கள் நம்மளும் தேவனுடைய சித்தப்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளும் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு மறுரூப வாழ்க்கை உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு உயர்ந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது மற்ற மனிதர்களை வாழ்கிற மாதிரியான வாழ்க்கை கிடையாது. அன்பானவர்களே, தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த சிலுவை நேர தியான பகுதியில் தெளிவாய் புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது மற்ற மனிதர்கள் மாதிரி பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பிறப்புக்கு இறப்புக்கு இடையில் ஒரு மறுரூப வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் ஒரு மறுரூப வாழ்க்கை ஒன்று உங்ககிட்ட வெளிப்படணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பானவர்களே, கொரிந்தியரில் நம்ம பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்னு பவுல் சொல்கிறார். யா, தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களையே வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். ஆனால் பார்த்தீங்களா, நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்குது, அதை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பகுதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அதே பகுதி தான். 1 கொரிந்தியரில் அதிகாரம் 6ல் 13வது வசனம் பாருங்கள். 13வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர்னு சொல்கிறார் இல்லையா. ஏன்னா உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள்னு பவுல் எழுதினாரு. இங்கே அந்த சரீரத்தின் இச்சைகளை பற்றி எழுதுகிறாரு. சரீரத்தின் அந்த மாம்ச இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு நீங்கள் அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாதுன்றதை சொல்கிறாரு. அதே பகுதியில் பாருங்கள், 20வது வசனம் பாருங்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பார்த்தீங்களா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு எழுதுகிறார். ஏன்னா இந்த மகிமைப்படுத்துதல் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்குது. தேவனை மகிமைப்படுத்தி வாழும் வாழ்வு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்குது. ஒரு மறுரூப வாழ்க்கை. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள்னு போல் சொன்னார். அந்த மறுரூப வாழ்க்கை, அந்த ஒரு உயர்ந்த அனுபவத்தோட கடந்து செல்லக்கூடியதான பயணம் தான் நம்முடைய கிறிஸ்தவ பயணம். அன்பானவர்களே, அதனால்தான் இந்த பவுல் எழுதும்போது அதே கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் எழுதினார் பாருங்க, 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். அன்பானவர்களே, இந்த வசனம் எவ்வளோ மகிமையாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்மளை மறுரூபப்படுத்துகிற வசனங்கள் இது. நம்ம வாழ்க்கையில் நம்மளை செதுக்கி எடுக்கிற பகுதி இது. சிலுவை தியான நேரத்தில் இப்போ நம்மளை நாம் உருவாக்கி கொள்ளும் தருணம் இது. அன்பானவர்களே,
நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களா? உங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் அடையுங்க. சரீரம் வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். உங்கள் சரீரத்தினால தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்தி நீங்கள் வாழுங்க. ஒரு மறுரூப வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த காரியங்கள் தான். ஏன்னா முன்னே நடக்கை. அப்போஸ்தலன் பேதுரு எப்படி எழுதுகிறார் பாருங்கள். இந்த காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலன் பேதுரு எழுதின நிருபத்தில் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16 முடிய. தேவனுக்கு மகிமை. பாருங்க, 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 14 இருந்து 16 வரைக்கும் பாருங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. சொல்றார் பாருங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் பாருங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், அதான் அங்கே தான் திருப்பம் ஏற்படுது. அங்கே தான் ஒரு மறுரூப வாழ்க்கையின் தொடக்கம் ஆரம்பமாகுது. அன்பானவர்களே பாருங்க, அதை தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னார். நமக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு மறுரூப பயணம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் ஒரு காரியத்தை இயேசு சொல்கிறார் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் அதிகாரம் 3 வசனம் 3வது வசனம் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். 6வது வசனம் பாருங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. பார்த்தீங்களா இந்த வசனத்தை? பார்த்தீங்களா? இதை இந்த சிலுவை தியான நேர பகுதியில் இந்த வசனம் முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடியது. ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். ஒருவன் மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பிறப்புன்றத ஒரு காரியத்தை பற்றி இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆவியினால, பரிசுத்த ஆவியினால, ஆவியின் பிறப்பு ஒன்று ஒரு மனிதன் இடையில். அதுதான் நீங்கள் உங்களுடைய மறுரூப வாழ்க்கையை வெளிப்படுத்துறது. உங்களுடைய மறுரூப வாழ்க்கையை வெளியே கொண்டு வர்றது இந்த ஆவியின் பிறப்பு தான். அந்த ஆவியின் பிறப்பில் தான் நீங்கள் மறுரூபமாக இன்னொரு வாழ்க்கை உங்ககிட்ட உருவாகுது. இயேசு கிறிஸ்துக்கிட்ட அது வரைக்கும் அந்த வெளிப்பாட்டை சீசர்கள் காணலை, பேதுரு பார்க்கல. அப்போ பார்க்கும்போது தான் அவர் ஒரு உயர்ந்த அனுபவத்தை பார்க்குறாரு அந்த இடத்துல. அன்பானவர்களே, இந்த மறுரூபமானது உங்கள் வாழ்க்கையிலையும் மற்றவங்க பார்க்கணும். ஆவியின் பிறப்பை மற்றவங்க பார்க்கணும். ஆவியின் பிறப்பின் இந்த உயர்ந்த அனுபவம், இந்த ஆவியின் பிறப்புன்றது ஒரு உயர்ந்த அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கை பிறந்தான் செத்தோன்றது இல்லை. இந்த உயர்ந்த அனுபவத்தை அனுபவித்து வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உயர்ந்த அனுபவத்தை அனுபவித்து அந்த மறுரூப வாழ்க்கையை மக்களுக்கு தெரியும்படியா இந்த மறுரூபத்தை காண்பித்து வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்வு. அன்பானவர்களே,
நாம் இந்த யோவான்லே பாருங்கள் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். யோவான் அதிகாரம் 1 வசனம் 13 பாருங்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கலா? கவனிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா! ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அன்பானவர்களே, தேவனாலே பிறந்தவர்கள். நம்ம 1 யோவானில் பார்க்குறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பிறப்புன்றத ஒரு காரியத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் இங்கே உயர்ந்த அனுபவம். இதுதான் நம்ம வாழ்க்கையின் மறுரூபம். இதுதான் நம்ம வாழ்க்கையின் மறுரூபம். இந்த மீண்டும் பிறக்கிறது. ஒருவன் மறுபடியும் ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் பிறந்து இந்த மறுரூப வாழ்க்கையை மக்கள் பார்க்கும்படியாக வாழ்கிறது தான் மறுரூபம். அவர்கள் மாம்சத்தினால பிறக்கலை, மாம்ச இச்சையினால் பிறக்கலை, ஒரு புருஷனுடைய சித்தத்தினால பிறக்கலை. அவங்க தேவனால் பிறந்தாங்க, தேவ ஆவியால் பிறந்தாங்க. அல்லேலூயா! அன்பானவர்களே, அந்த தேவ ஆவியால் பிறந்தவர்கள் தான் மறுரூப வாழ்க்கையை மக்களுக்கு காண்பிக்க முடியும். அன்பானவர்களே, பாருங்க, இந்த மறுரூபம், இயேசுவின் மறுரூபத்தை பார்க்கும்போது பேதுருவுக்கு ஆசையாக இருந்துச்சு அந்த இடத்துல இருக்கணும்னு. அந்த மறுரூபம் அப்போஸ்தலருக்கு பேதுருவுக்கு பிடிச்சிருந்தது. அப்போஸ்தல நடவடிக்கையில் நம்ம பேதுருவுடைய மறுரூப வாழ்க்கையை பார்க்குறோம். அந்த வாழ்க்கை, அந்த மறுரூபத்தை மக்கள் பார்க்குறாங்க. மக்களுக்கு அப்போஸ்தலன் பேதுருவுடைய அந்த ஆவியின் பிறப்பு மறுரூப வாழ்க்கை அந்த மக்களுக்கு பிடிச்சிருந்தது. அப்போஸ்தலன் பேதுரு இயேசுகிட்ட சொன்னார், நாம் இந்த இடத்துல இருக்கிறது நல்லதுன்னு சொன்னார். அதே மாதிரி பேதுருவை பார்க்கும்போது, ஆவியின் ஊழியத்தை பேதுருக்கிட்ட பார்க்கும்போது, அந்த மீண்டும் பிறந்த தேவனால் பிறந்து பேதுரு எழுந்து நின்ன போது அந்த மறுரூபமாய் நின்ன பேதுருவை அந்த மக்கள் விரும்பினாங்க. நாம் இந்த பேதுரு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா! அன்பானவர்களே, இதுதான் மறுரூபம். கிறிஸ்து மறுரூபமானது பேதுருவுக்கு ஆசையாக இருந்துச்சு. ஒரு நாள் இந்த ஒரு மறுரூபமான ஆவியின் பிறப்பின் வித்தியாசமான இந்த மறுரூபமான வாழ்க்கை மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த பேதுருக்கிட்ட வெளிப்பட்டுச்சு. அன்னைக்கு இயேசுவின் மறுரூபத்தை பேதுரு பார்த்தது போல பேதுருவின் ஆவியினால் மீண்டும் பிறந்த இந்த மறுபிறப்பை மக்கள் பார்த்தாங்க, ஆசைப்பட்டாங்க. இந்த இடத்துல பேதுருவோடு கூட நாமளும் இருப்போம்னு ஆசைப்பட்டாங்க. அல்லேலூயா! இதான் பரவாயில்ல. இந்த மறுரூப வாழ்க்கை உங்ககிட்ட ஒவ்வொருத்தருமே பார்க்கணும். அந்த மறுரூப வாழ்க்கையை பார்க்கும்போது தான் அதுதான் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை. நாம் நிறைவாக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு நான் இந்த பகுதியை நிறைவு செய்ய இருக்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். ஆதியாகமம் அதிகாரம் 41. பாருங்க, ஒரு மனிதனை குறித்து இன்னொரு மனிதன், ஒரு ராஜா, ஒரு தேசத்தில் ஆளுகையில் இருந்த மனிதன் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் வசனம் 14 மற்றும் வசனம் 38 வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா! அன்பானவர்களே, பாருங்க, பார்வோன் அந்த தேசத்தின் அதிபதியாக இருந்த அந்த பார்வோன் சொல்கிறாரு, ஏன்னா அங்கே ஒரு சொப்பனம் ஒன்று கண்டுட்டார். அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்க ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்படியாக அழைச்சிட்டு வராங்க. யோசேப்பு எங்கேருந்து வராரு?
ஜெயிலில் இருந்து வர்றாரு. யோசேப்பு ஜெயிலில் இருந்துட்டு வர்றாரு. சேவிங் பண்ணாமல் அழுக்கு உடையோட இருந்த அந்த யோசேப்பு சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரத்தை தரித்து அங்கே ராஜா முன்னால் கூட்டு வந்து நிறுத்துகிறாங்க. அவர் சொப்பனத்துக்கு அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தெல்லாம் கேட்டதும் யோசேப்பை பார்த்ததும் அவன் ஆவியில் உணர்றான். அந்த பார்வோன் ஆவியில் உணர்ந்து சொல்கிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ அப்படின்னாரு. ஆனால் அந்த மனுஷன் எங்கேருந்து வந்தார்? ஜெயிலில் இருந்து வந்தார். அல்லேலூயா. அந்த மனுஷன் எங்கேருந்து வந்தார்? ஜெயிலில் இருந்து வந்தார். அந்த ராஜா சாட்சி சொன்னார் பாருங்க, அதுதான் மறுரூப வாழ்க்கை. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்ந்தப்போ இல்லையா, யாரும் இந்த வார்த்தையை சொல்லலை. யோசேப்பை பார்த்து தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோன்னு யாரும் சொல்லலை. இந்த ஆவியின் பிறப்பு, இந்த ஆவியின் அபிஷேகம், இந்த ஆவியின் வளர்ச்சி, இந்த ஆவியின் முதிர்ச்சி, இந்த ஆவியின் வல்லமை, இந்த ஆவியின் மீண்டும் பிறப்பு எல்லாமே இந்த யோசேப்புக்கு கிடைச்சது சிறைச்சாலையில் தான். செல்லமாய் வளர்ந்த வீட்டில் கிடையாது. இந்த ஆவியின் மீண்டும் பிறப்பு, இந்த ஆவிக்குரிய மனிதன் உருவானது செல்லமா வாழ்ந்த வீட்டில் அல்ல, சிறைச்சாலையில் பிறந்தான். ஆவியின் பிறப்பு சிறைச்சாலையில் தான் கிடைச்சது யோசேப்புக்கு. அவர் வெளியே வந்து நிற்கிறாரு சிறைச்சாலையிலிருந்து. தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல் வேறொருவன் உண்டோன்னு அந்த தேசத்து ராஜா சாட்சியிடுகிறார். அன்பானவர்களே, இதுதான் மறுரூபம். வீட்டில் செல்லமாக வளர்ந்த யோசிப்பு கிடையாது அவர். இப்போ ஆமாம், 10 வருஷம் 13 வருஷங்களாக சிறைச்சாலையில் இருந்துட்டு வெளியே வந்த யோசேப்பு அவர். அவருக்கு இந்த நம்ம பார்த்த இந்த மறுரூபம் அவர் எங்கே அடைஞ்சாருன்னா, அவர் குடும்பத்தில் இருக்கும்போது கிடையாது, சிறைச்சாலையில் இருக்கும்போது அடைஞ்சார். அந்த சிறைச்சாலையில் மீண்டும் பிறந்த ஆவியின் பிறப்பு, தேவனால் பிறந்த பிறப்பில் அந்த பரிசுத்த வாழ்க்கையினால் வெளியே வர்றாரு. தேவ ஆவியின் நிறைவுளால் வந்து வெளியே வந்து நிற்கிறாரு. நின்ன உடனே சாட்சி, இந்த தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் இல்லைன்னு, அந்த தேசத்தில் வேற யாரும் இல்லைன்னு பார்வோன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த மறுரூப வாழ்க்கை தான், இந்த சாட்சி தான், மற்றவங்க உங்களை குறித்து சொல்லக்கூடிய சாட்சியுள்ள வாழ்க்கை தான் உங்கள் வாழ்வின் மறுரூப வாழ்க்கை. ஒருவன் மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மாம்சமாய் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த நல்ல செய்தி சிலுவையின் தியான நேரத்தில் உங்களை மறுரூபப்படுத்துவதாக. ஆண்டவர் இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் மீது அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த ஜோஸ்வா டிவி சேனல் வழியாக சிலுவையின் தியான நேரத்தை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. இதோ கர்த்தாவே, நீர் மறுரூபமானீர் கர்த்தாவே, நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். அந்த வசனத்தின்படியே அப்பா, விதைத்த விதைகள் இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு இதயத்திலும் விருட்சமாய் வளரட்டும் கர்த்தாவே. அப்பா, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த விதைகள் அவளுக்கு மறுரூபத்தை உண்டு பண்ணட்டும். ஆவியாய் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மாம்சத்தினால் பிறந்தால் அது மாம்சமாக தான் இருக்கும். ஒருவன் மீண்டும் பிறக்கணும் என்று தேவரீ சொன்னீரே, அந்த வசனத்தை நினைவுபடுத்தி இந்த நேரத்தில் விதைக்க அடியனுக்கு பரிசுத்த ஆவியின் ஏவுதலை தந்து இந்த நேரத்தை விதைக்க செய்தீர். விதைத்து இருக்கிறேன் கர்த்தாவே. இந்த பரிசுத்த விதைகள் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையட்டும் கர்த்தாவே. இயேசுவின் திருநாமத்தினாலே கர்த்தாவே, இந்த சிலுவை நேரத்தியான பகுதியில் ஒவ்வொருவரும் தன்னை கர்த்தாவே இந்த நல்ல செய்தியின் வழியாக தன்னை சீர்படுத்தி ஒரு மறுரூப வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையில் அநேகருக்கு வெளிப்படுத்தி வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்று சிறையில் இருந்து, சிறை கைதியாக இருந்து வெளியே வந்த யோசேப்பை பார்த்து பார்வோன் சொன்னது போல கர்த்தாவே, அந்த மறுரூப வாழ்க்கையை
இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் மறுரூபம் அடையட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உரங்களை மறவாதே. ஆமேன், அல்லேலூயா. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.